எதிராக தமிழ் திரைப்பட சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு புது சங்கத்தை துவங்கி இருப்பதாக கூறி பெப்சி குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும், ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்று பெப்சி அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கு பெப்சி கடந்த 2ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தது. இதனால படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இந்த புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறி பெப்சி அமைப்பினர் ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது என்பது சட்டவிரோதமானது என்றும், இதன் காரணமாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பு பணிகள் முடங்கி பெரிய அளவுல நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஒப்பந்தப்படி படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கும்படி பெப்சி அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், படப்பிடிப்பு பணிகளில் தலையிட பெப்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு மே 7ஆம் தேதிக்குள் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி பெப்சி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுக்கும் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.